ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பைனாப்பிள் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஃபார்ம் ஃப்ரெஷ் பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். இது வீட்டிலையே வெயிலில் விளைஞ்ச பழம். நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல இனிப்பாக இருக்கும். இதை நம்ம அவுட் சைடில் இருக்கிற அந்த தூளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு, ஆனால் நல்ல கத்தினா ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதை நீல வாக்குலையோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ கட் பண்ணலாம். இப்போ இது ஜூஸுக்கு ஆனதுனால நம்ம எப்படி கட் பண்ணாலும் ஓகே தான். சாப்பிட்றதுக்கு சில நேரம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சோன்னா பார்க்க அழகாக இருக்கும். பிள்ளைகளும் கொஞ்சம் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சில பிள்ளைகள் பைனாப்பிள் சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, நார்ச்சத்து நிறைஞ்சு தான் இருக்கும் பார்த்திங்களா. அதனால் ஆனால் ஜூஸோ மில்க் ஷேக்கோ போட்டு கொடுத்தோன்னா குடிச்சிருவாங்க ஸ்கூல் முடித்து வர்றப்போ. அதுக்காக நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் நடுவில் இருக்கிற தண்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஜூஸ் ஜாரில் 4-5 க்யூப்ஸு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் சுகர், 1 கப் பால், அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்துருக்குறோம். இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா ஓட விட வேண்டியது தான். நல்லா அரைஞ்சி கிடைக்கட்டும். இப்போது மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் மில்க் ஷேக்கை. இதில் நிறைய வேஸ்ட் வரும், ஏன்னா பைனாப்பிளில் கொஞ்சம் நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு. நம்ம சர்விங் கிளாஸுக்கு ஊற்ற வேண்டியதுதான். இந்த மாதிரி ஜூஸ் கப்பில் இல்லை குட்டீஸ்க்கு சின்ன கப்பில் நீங்கள் ஊற்றி சர்வ் பண்ணலாம். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே 1 கப் கொடுத்தீங்கன்னா நல்லா ரிஃப்ரெஷ் ஆவாங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த பைனாப்பிளுக்கு நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. நார்ச்சத்து இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். கேன்சர் வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறோம் அப்போ எல்லாம் சீசன் டைமில் நம்ம சாப்பிட வேண்டியது தான். இது எப்போவுமே சீசனுக்கு கிடைக்காது. அதனால் எப்போ சீசன் இருக்கோ நம்ம வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பிள்ளைகள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக ஆசையாக குடிப்பாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.